வெல்கம் டு பாரத் பந்தன். பாரத் பந்தனுக்கு உங்களை வரவேற்கிறோம். அரசியலில் நேர்மையையும் மனித நேயத்தையும் உதயுங்கள். அரசியலில் நேர்மையையும் மனித நேயத்தையும் உதயுங்கள். தமிழ்நாட்டின் அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டில் திரு விஜய் உரையாற்றிய பிறகு அவரை கொடூரமாக திட்டிய, குற்றம் சாட்டிய, விமர்சித்த அரசியல் தலைவர்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். திரு சீமான், திரு திருமாவளவன் ஆகிய இரு அரசியல் தலைவர்களும் திரு விஜயை கொச்சைப்படுத்துவதிலும், குற்றம் சாட்டுவதிலும், விமர்சிப்பதிலும் முன்னணியில் உள்ளனர். மேலும் திரு சீமான் லாரியில் அடிபட்டு செத்துப்போவா என்ற தீய எண்ணம் கொண்ட குரூரமான வார்த்தையை பயன்படுத்தும் அளவுக்கு சென்றுவிட்டார். திரு சீமான், திரு திருமாவளவன் ஆகிய இரு அரசியல் தலைவர்களுக்கும் எதிராக ஆக்ரோஷமாக பதிலடி கொடுத்து, அவர்கள் தனது அரசியல் எதிரிகள் என கூறுகின்ற திறன் திரு விஜயிடம் இருந்தாலும் திரு விஜய் அவர்களுக்கு எதிராக எதுவும் பேசவில்லை என்பதுதான் ஆச்சரியமான விஷயம். திரு சீமானுக்கும் திரு திருமாவளவனுக்கும் பதிலடி கொடுக்க விரும்பாத திரு விஜயை பாராட்டத்தான் வேண்டும். என் புரிதலின்படி 5 காரணங்களுக்காக திரு விஜய் பதிலடி கொடுக்கவில்லை. அவர் அரசியலில் ஓரளவு கண்ணியத்தை கடைபிடிக்க விரும்புகிறார். அவருக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் முக்கிய அரசியல் கட்சிகள் மீது அவர் கவனத்தை செலுத்த விரும்புகிறார். திரு சீமானும் திரு திருமாவளவனும் எனக்கு போட்டியாளராக இருக்க தகுதியற்றவர்கள் என்பதை அவர் மறைமுகமாக பொதுமக்களிடம் சுட்டிக்காட்ட விரும்புகிறார். வருங்காலத்தில் திரு சீமான் மற்றும் திரு திருமாவளவன் தம்மை அணுகினால் அவர்களுடன் எதிர்கால கூட்டணியை வைத்துக்கொள்ள அரசியல் கதவை திறந்து வைக்க விரும்புகிறார். தான் அரசியலுக்கு வந்ததால் திரு சீமானுடைய மற்றும் திரு திருமாவளவனுடைய அரசியல் வளர்ச்சி தடைபடுவதால் அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள் என்பதை மறைமுகமாக பொதுமக்களிடம் சுட்டிக்காட்ட விரும்புகிறார். திரு விஜயின் அரசியல் பிரவேசம் கிட்டத்தட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு அதன் தாக்கம் கடுமையாக உள்ளது என்பது அனைவரும் அறிந்ததே. மேலும் வாக்கு சதவீதத்தில் அவர்களின் இழப்பு மிகவும் பெரியதாக இருக்கலாம். முதல் மாநாட்டில் திரு விஜய் பேசியதை கூர்ந்து கவனித்தால் திரு விஜயின் அரசியல் எதிரியான பிளவுபடுத்தும் அரசியல் ஆதாயங்களுக்காகவும் வெற்றிகளுக்காகவும் மக்களை பிரித்தல் என்கின்ற எல்லைக்குள் திரு சீமானும் திரு திருமாவளவனும் வருவதை புரிந்து கொள்ளலாம். தமிழகத்திலும் இந்தியாவிலும் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கு பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டி அச்சுறுத்தலாக உள்ளது.
மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ளது. தமிழர் அல்லாதவர்களை தமிழர்களுக்கு எதிரிகள் என்று முன்னிறுத்தி மக்களிடையே விரோதத்தை தூண்டி வருகிறார் திரு சீமான். தலித் அல்லாத மக்களை தலித் மக்களுக்கு எதிரிகள் என்று முன்னிறுத்தி மக்களிடையே விரோதத்தை தூண்டி வருகிறார் திரு திருமாவளவன். எனது புரிதலின்படி மதங்களை அடிப்படையாக கொண்ட பாரதிய ஜனதா பார்ட்டியின் பிரிவினைவாத அரசியலை தமிழர்கள் புரிந்து கொண்டாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சியின் பிரிவினைவாத அரசியலை புரிந்து கொள்ள தமிழர்கள் தவறியதால் தமிழர்களின் அரசியல் விழிப்புணர்வு போதுமானதாக இல்லை. எனது புரிதலின்படி முதல் மாநாட்டில் திரு விஜயின் உரைக்கு பிறகு பிரிவினைவாத அரசியல் பற்றி விழிப்புணர்வு தமிழர்களிடையே அதிகரித்து வருகிறது. இந்த விழிப்புணர்வு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சியை எதிர்மறையாக பாதிக்க தொடங்கியுள்ளது. திரு சீமானின் அரசியல் அணுகுமுறை முட்டாள்தனமான போர்க்குணம் அணுகுமுறை தமிழர்கள் மற்றும் தமிழர்கள் அல்லாதவர்களிடையே விரோதத்தை தூண்டுகிறது. அமைதிக்கும் நல்லிணக்கத்துக்கும் ஆபத்தானது மற்றும் திரு சீமானின் அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்ற உண்மையை தமிழர்கள் உணர தொடங்கியுள்ளனர். திரு திருமாவளவன் அரசியல் அணுகுமுறை முட்டாள்தனமான போர்க்குண அணுகுமுறை தலித் மக்களுக்கும் தலித் அல்லாத மக்களுக்கும் இடையே விரோதத்தை தூண்டுகிறது. அமைதிக்கும் நல்லிணக்கத்துக்கும் ஆபத்தானது மற்றும் திருமாவளவனின் அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்ற உண்மையை தலித் மக்கள் உணர தொடங்கியுள்ளனர். திரு விஜய் அவர்கள் களப்பணியில் உண்மையாக உழைத்து மக்களை நேரடியாக சந்தித்தார். தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் வெற்றிகரமான அரசியல் கட்சியாக அமைய பெரும் வாய்ப்பு உள்ளது. தற்போதைய நிலவரப்படி திரு விஜய் சித்தரித்த பயிற்சி பெற்ற 2 ராட்சத யானைகள் ஓய்வில் உள்ளன என்று நினைக்கின்றேன். இருப்பினும் திரு விஜய் சித்தரித்த பயிற்சி பெற்ற 2 ராட்சத யானைகள் பெரும் அரசியல் போரில் ஈடுபட கூடுதல் பயிற்சியில் இருக்க வாய்ப்பு உள்ளது. நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட யானைகள், எவ்வளவு பலம் பொருந்திய யானைகள் எவ்வாறு எதிரிகளை வீழ்த்தப் போகின்றது, எவ்வாறு வெற்றி வாகை சூடப் போகின்றது. ஆனால் இன்றைய நிலவரப்படி வெற்றி வாகை சூடுவதற்கு போர்க்களத்திற்கு இந்த யானைகள் செல்லவில்லை. அவைகள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றன. நன்றி. தேங்க்யூ ஃபார் லிசனிங். தீய எண்ணம் கொண்ட பொல்லாத வஞ்சிக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசுவதற்கும் செயல்படுவதற்கும் எங்களுடன் இணைந்திருங்கள். அரசியலில் நேர்மையையும் மனித நேயத்தையும்
விதைக்க எங்களுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஜெய் பாரத் பந்தன்.